அரசியலுக்கும் இப்போ இருக்க அரசியலுக்கும் என்ன டிஃபரெண்ட் இல்லை 50 ஆண்டுகள் தான் போயிருக்குது. ஒரு 50 ஆண்டுகள். அன்னைக்கு அரசியலுங்கிறது உங்களுக்கு தெரியும், முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவை தான் என்பது தாத்தாவுடைய நிலைப்பாடு. எங்கள் தலைவர்கள் கற்பிச்சது அரசியல் என்பது மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்துகிற விவகாரம் அல்ல, அது மக்களுக்கு ஆற்றப்படுகிற தொண்டு என்று போதிச்சார் எங்களுக்கு. இப்போ நாங்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறது அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் சேவையும் தான் அரசியல்னு. அந்த வழியில் இது அரசியல் இப்போ இல்லை. அன்னைக்கு உண்மை நேர்மை இருந்தது, இன்னைக்கு ஊழல் லஞ்சமாக இருக்குது எல்லாமே. அன்னைக்கு எளிமை தூய்மையாக இருந்தது, இன்னைக்கு பெரிய ஆடம்பரமாக இருக்குது. திரையரங்கு செட்டுகள் போல், அரங்குகள் போல் இருக்குது. திரைப்பட இது செட்டு போடுவோம்ல, பிரம்மாண்டமாக இருக்குது எல்லாமே. அன்னைக்கு கொள்கை முதன்மையாக இருந்தது, இன்னைக்கு கூட்டம் முதன்மையாக இருக்குது. அப்போ இது இங்கே அரசியல் எப்படின்னா ஒரு மிகுந்த ஒரு தொன்மமிக்க ஒரு வரலாற்றில் மூத்த ஒரு இனம், முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு இனம். இந்த இனம் இதுதான் உலகத்துக்கு எல்லாத்தையும் கற்பிச்சிச்சு. இன்னைக்கு உலக அரங்கில் இது அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்குது. இது சேர சோழ பாண்டியர்கள் மூவேந்தர்களின் வாரிசு. எங்களுக்கு வள்ளல்கள் இருந்திருக்கிறாங்க, இலக்கிய பெருமை இருக்கு, வரலாற்று பெருமை இருக்குலாம் பேசிட்டு கடைசியாக எங்கேயும் நிற்குதுன்னா இங்கே கட்டமைப்பு எப்படி வருதுன்னா சாதி மதம் இது ரெண்டுமே ஒரு பெரிய போதையா இருக்கு. அதுக்கப்புறம் சாராயம், அப்புறம் திரைக்கவர்ச்சி. இதில் இந்த சாராய போதை வீட்டை தான் பாதிக்கும், பெரிய அளவு இருக்கு. இந்த சாதி மதம் சமூகத்தை பாதிக்கும். இங்கே கல்வி நிறுவனங்களும் அரசியல் பேசாதேன்றாங்க. அந்த மாணவர் படிக்கிற போது எதுக்கு அரசியல்னு, படிக்கிறதே அரசியல் தான். அதனால இது நல்ல அரசியல் எது என்று கற்பிக்காதனால இந்த திரை மயக்கம் பெரிய அளவிற்கு இருக்குது. தெய்வ தரிசனம் போல் அன்றைய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. உடனடியாக கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் பேசிட்டு போறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அது மக்களின் பிரச்சனைக்கு போராடி சத்தான், மனு கொடுக்கத்தான் வந்தான். ஸ்டெர்லைட்டு எங்களுக்கு நிலம் நஞ்சாகுது, நீர் நஞ்சாகுது, எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்குதுன்னு போராடி மக்கள் போராட்டம். அவன் வெகுண்டெழுந்து தன் உயிரை காக்க, நிலத்தை காக்க, வளத்தை காக்க வந்தான். அவனை சுட்டு கொன்னது யாரு? சுட சொல்லி உத்தரவு பிறப்பிச்சது யாரு? அதையே உண்மை கண்டறியும் குழு கேட்கல. அதையே இந்த 2 கட்சிகள்ல ஒருத்தர் யாரும் கேட்கல. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இவங்கெல்லாம் எங்க போனாங்க? கொடநாட்டில் 5 பேர் செத்துருக்கான், உங்களுக்கெல்லாம் தெரியும்ல. கொன்னது யாரு? காரணம் என்ன? பேச்சே கிடையாது. ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேரை இதே ஐயா சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் கடந்த முறை ஆளும்போது சுட்டு கொண்டு விட்டாப்ல. சொன்ன காரணம் செம்மரக்கட்டையை வெட்ட வந்தார்கள். வெட்டும்போது பிடிச்சியா? அதுக்கு சான்று இருக்கா? இல்ல. நீ என்ன பண்ண? சுட்டு மரக்கட்டையோடு கட்டையா எங்களை போட்டுட்டு மரக்கட்டையில ஒரு எண்ணு போட்டிருப்பில 18, 19, அதே மாதிரி எங்க கால்லையும் போட்டிருந்தேன் பணத்துல. அப்ப ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு மனித உயிருக்கு இல்லையாடான்னு இவன் எவனும் கேட்கல. அன்னைக்கு எந்த மத்திய அரசு உண்மை கண்டறியும் குழு எதுக்காக சுட்டா ஏன் ஒருத்தனும் கேட்கல. நீ என்ன கேட்டிருக்கணும்? வெட்டவே வந்தான், சட்டப்படி உன் மாநிலத்தில் குற்றம், நீ சிறைதானே படுத்திருக்கணும். சுட்டுக்கொள்ற உரிமை உனக்கு யார் கொடுத்தது? நீ சிறைதானே படிச்சிருக்கணும். என்னைய நாங்க தவறு, அதுக்கு வழக்காடுறோம், அதுக்கு குற்றத்துக்கு என்ன தண்டனையோ எத்தனை ஆண்டு சிறையோ அதை அனுபவிக்கிறோம், வெளியில வர்றோம். நீ எப்படி சுட்டு கொண்டாயின்னு யாருமே கேட்கலையே. அதுக்கு ஒரு மத்திய புலனாய்வு விசாரணை கேட்கல, அதுக்கு ஒரு உண்மை கண்டறியும் குழு வரல, அதுக்கு ஒரு தனி நபர் நீதிபதி விசாரணை வைக்கல. அப்ப எப்படி இருக்கு? இப்ப தூத்துக்குடியில விசாரிச்சா அண்ணா ஜெகதீசன் அம்மா இதே அம்மா கொடுத்தாங்கல்ல, அந்த அறிக்கை தாக்கல் பண்ணாங்கல்ல, என்ன நடவடிக்கை நடந்திருக்கு? இப்ப இந்த அரசியலை எப்படி பாக்குறது? எப்படிப்பட்ட ஒரு இனத்துக்குள்ள எப்படிப்பட்ட சூழல்ல காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது அவ்வளவு பதட்டமா இருக்கு, பயமா இருக்கு. இதுக்குள்ளதான் நம்ம இந்த தலைமுறை பிள்ளைகளை விட்டு போறோமான்னு இருக்கும்போது எப்படி இருக்கு பாருங்க. அப்ப அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்க பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா?
அப்ப நமக்கு என்ன தோணுது, இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன, நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வுனே. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருவோம், 1.5 லட்சம் கொடுத்துருவோம், 2 லட்சம் கொடுத்துருவோம். இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல, ஒரு 50-100 போடுவோம் அந்த வீடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில். அது மாதிரி இது ஒரு லட்சமா போட்டுறது. எப்படி எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க. இதெல்லாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இது அது இப்பேற்பட்ட தலைவனுடைய வீட்டு வாசல் நின்று பேசுறதுக்கு வெக்கப்படுறேன் நான். 50 ஆண்டு தான், அரை நூற்றாண்டு தான் இருக்கு. எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க அரசியல், எப்படி ஆயிடுச்சு பாருங்க. அது மிகுந்த வலியா இருக்குது, ரொம்ப சொல்ல முடியாத துயரமா இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல.